வணக்கம் நண்பர்களே. வரலாற்றின் பக்கங்களில் சில புதிர்களுக்கு விடைகளே கிடைப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு மர்மம்தான் ஒரு முழு சமூகமே தடயமின்றி காணாமல் போன கதை. சொல்லப்படும் கதைகள் ஒருபோதும் முழு உண்மையை கூறுவதில்லை. ஆனால் இங்கு நாங்கள் தடயங்களை இணைத்து உண்மையை கண்டறிகிறோம். எனவே மிஸ்டரி மீடியா மேட்ரிக்ஸிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். 1587 ஆண்டு. 100க்கும் மேற்பட்ட ஆங்கிலேய ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஒரு புதிய உலகத்தில் தமக்கென ஒரு வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்ளும் கனவோடு இன்றைய வட அமெரிக்காவின் கரையில் உள்ள ரோனோக் தீவில் வந்து இறங்கினார்கள். அவர்கள் இங்கிலாந்தின் வறுமை மற்றும் கட்டுப்பாடுகளில் இருந்து தப்பித்து தங்கம் மற்றும் வளங்களால் நிறைந்த ஒரு புதிய வாழ்க்கையை தேடி வந்தார்கள். அந்த தீவு ஒரு சொர்க்கம் போல அவர்களுக்கு தெரிந்தது. ஆனால் அவர்களின் கனவு ஒரு கொடூரமான புதிராக மாறும் என்று அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அந்த பயணத்திற்கு தலைமை தாங்கியவர் ஆளுநர் ஜான் ஒயிட். ஆரம்பத்தில் எல்லாம் நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் சில மாதங்களிலேயே அவர்களிடம் இருந்த உணவுப் பொருட்களும் அத்தியாவசிய பொருட்களும் தீரத் தொடங்கின. நிலைமை மோசமடைவதைக் கண்ட ஜான் ஒயிட் இங்கிலாந்துக்கு சென்று ஆட்களையும் பொருட்களையும் ஏற்றிக்கொண்டு உடனடியாக திரும்பி வருவதாக முடிவு செய்தார். அவர் தனது மனைவி, மகள் மற்றும் அமெரிக்காவில் பிறந்த முதல் ஆங்கிலேய குழந்தையான தனது பேத்தி விர்ஜீனியா டேர் உட்பட அனைவரையும் அங்கே விட்டுச் சென்றார். கனத்த இதயத்துடன் சில மாதங்களில் திரும்பி விடுவதாக உறுதிமொழி அளித்துவிட்டு அவர் இங்கிலாந்துக்கு புறப்பட்டார். ஆனால் விதி வேறு ஒரு திட்டத்தை வைத்திருந்தது. அவர் இங்கிலாந்தை அடைந்த நேரத்தில் ஸ்பெயினுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே ஒரு மாபெரும் போர் மூண்டது. ஸ்பானிய ஆர்மடா என்று அழைக்கப்பட்ட மாபெரும் கடற்படையுடன் இங்கிலாந்து போரிட்டதால் அட்லாண்டிக் பெருங்கடலில் எந்த ஒரு கப்பலும் பயணிக்க முடியாதபடி முடக்கப்பட்டன. ஜான் ஒயிட்டால் உடனடியாக திரும்ப முடியவில்லை. ஒவ்வொரு நாளையும் அவர் தன் குடும்பத்தின் நினைவாகவே கழித்தார். இறுதியாக 3 நீண்ட வேதனை நிறைந்த ஆண்டுகளுக்கு பிறகு 1590 ஆண்டு அவர் ரோனோக் தீவுக்கு திரும்பினார். ஆனால் அங்கே அவர் கண்ட காட்சி அவரை உறைந்து போகச் செய்தது. அந்த இடத்தில் ஒரு மனிதர் கூட இல்லை. முழு காலனியும் வெறிச்சோடி கிடந்தது. வீடுகள் அனைத்தும் கவனமாக திரைக்கப்பட்டிருந்தன. ஒரு சண்டையோ வன்முறையோ நடந்ததற்கான எந்த அறிகுறியும் இல்லை. எலும்புக்கூடுகளோ கல்லறைகளோ கூட கிடைக்கவில்லை. 115 பேரும் அப்படியே காற்றில் கரைந்து போனது போலிருந்தது. அங்கே இருந்த ஒரே தடயம்